ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இப்போ சூப்பரான ஒரு 5 மார்க்ஸ் சொல்லி தர போகிறேன். கவனிங்க. அணுக்கரு உலை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது அணுக்கரு உலை அப்படின்னா என்ன, அதோட முக்கிய பாகங்களை விவரின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அணுக்கரு உலை அப்படின்னா முழுமையான கட்டுப்பாடோட தற்சார்புடைய அணுக்கரு பிளவு தொடர்வினை நிகழும் அமைப்பு. சரியா? எப்படி மூச்சு வாங்குது? முழுமையான கட்டுப்பாட்டுடன் கூடிய அணுக்கரு பிளவு தற்சார்பு தொடர்வினை நிகழும் அமைப்பு தான் அணு உலை. ஓகேவா? ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும், கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும். சரி, அது அங்கே உள்ள பாகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எரிபொருள் அப்படின்னா இங்கிலீஷில் ஃபியூல். சரியா? பிளவுக்கு உட்படும் பொருள். அணுக்கரு உலையில் பிளவுக்கு உட்படும் பொருள் எரிபொருள். ஓகேவா? அணுக்கரு உலையில் எதை எரிபொருளாக யூஸ் பண்ணுவாங்க? யுரேனியம். புரிஞ்சிருச்சா? எரிபொருள்னா என்னது? பிளவைக்கு உட்படும் பொருள். அது எது? யுரேனியம். அடுத்தது தனிப்பான், மாட்ரேட்டர். அப்படின்னா அந்த தொடர்வினை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா? உயர் ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களை குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களாக மாற்றுறதுக்கு பயன்படக்கூடியது தான் எது? இந்த தனிப்பான். சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டு, கனநீர். சரியா? அடுத்தது கட்டுப்படுத்தும் களி, அதாவது கண்ட்ரோல் ராட்ஸ். ஓகேவா? நியூட்ரான்களோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ அந்த நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுவது தான் கண்ட்ரோல் ராடு. புரிஞ்சிருச்சா? போரானு, கேட்மியம். ஓகேவா? இந்த கண்ட்ரோல் ராடுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நியூட்ரான்ஸை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்கள், குளிர்விப்பான், கூலண்ட். அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அணுக்கரு உலையில் நல்ல ஹீட் ரிலீஸ் ஆகுது. அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? குளிர்விப்பானை பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் நீர், காற்று அண்டு ஹீலியம். சரி, அடுத்தது தடுப்புச்சுவர், அதாவது ஷீல்டிங். தடுப்புச்சுவர்னா அணுக்கரு உலையில் இந்த வினைகள் எல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் நிறைய ரிலீஸ் ஆகும். ஓகே, அந்த ரேடியேஷன் வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா மக்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் அதை வந்து காரியத்தால் ஆன ஒரு அணுக்கரு உலை இருக்குன்னா அதை சுற்றி காரியத்தால் ஆன தடுப்பு சுவரை என்ன செஞ்சுருப்பாங்க? அமைச்சு வச்சுருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அணுக்கரு உலையோட முக்கியமான பாகங்கள் இதெல்லாம் எரிபொருள். ஓகேவா? அடுத்தது என்னது? தனிப்பான். அடுத்தது என்னது? கட்டுப்படுத்தும் களிகள். அடுத்தது குளிர்விப்பான். அடுத்தது தடுப்பு சுவர். புரிஞ்சிருச்சா? எரிபொருளானது பிளவைக்கு உட்படும் பொருள். தனிப்பானது உயர் ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களை குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களாக மாற்றுவது. கட்டுப்படுத்தும் களினானது நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தக்கூடியது. குளிர்பானது உருவாகும் வெப்பத்தை குளிர்விக்கிறது. ஓகேவா? தடுப்புச்சுவர் என்னது? கதிரியக்கம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அந்த இதை சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்க? காரியத்தால் ஆன சுவர் எழுப்பியிருப்பாங்க. ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். பிடிச்சி செலக்ட் பண்ணேன். தேங்க்யூ.